சும்மா போறது, டிவிக்கு நியூஸ் ஆகுறது, அப்படியே கைது பண்ணிட்டு சாயந்தரம் விடுதலை ஆயிட்டு வர்றதுங்கிறது இல்ல போராட்டம். அதிமுகன்னு ஒண்ணு இருக்குன்னு இருப்பை காட்டிக் கொள்கிறார். இப்படி இல்ல போராட்டம். தமிழ்நாட்டுல திமுகவின் பேரை சொல்லி எந்த ரவுடியை எப்ப புடிச்சாலும் அந்த ரவுடி பாக்கெட்ல முதல்வர் படத்தையும் உதயநிதி பக்கத்துல நின்று எடுத்த போட்டோவையும் தான் நியூஸ்ல வந்துருக்கு. இப்ப கூட கைது செய்யப்பட்டவன் கூட அப்படித்தான் இருக்கான். கைய கால ஒடிச்சா மட்டும் போதாது, இவர்களெல்லாம் நடுரோட்டு விட்டு சுற்றணும். அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ளேயே போய் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவை கொடுக்க முடியும்னா எவ்வளவு தெம்பு, எவ்வளவு ஆணவம். இதெல்லாம் எப்படி வருது? ஆளுங்கட்சி நாங்கதான். ஒரு பெரிய கூட்டத்தை மக்கள் திரள கூட்டத்துக்கு தகுதி இருக்கா பழனிசாமிக்கு? திமுக எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா பழனிசாமிக்கு? இந்த வழக்கு இவ்வளவு நாட்களா நீடிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பழனிசாமி பொதுநலத்தை விட்டுவிட்டு சுயநலத்தை மட்டுமே உயிர் மூச்சாக கருதி செயல்படுவதால் இந்த வழக்கு இவ்வளவு நாள் இழுத்துக்கொண்டு சசிகலா மேல பொறாம, தினகரன் மேல பொறாம, ஓபிஎஸ் மேல பொறாம போற்றி இப்படியே பழனிசாமி வகைராக்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தா கட்சி என்னைக்கு காப்பாத்துறது? ஐயா ஓபிஎஸ் அவரை அப்புறப்படுத்தி விட்டு அவரை நீக்கி விட்டு நாங்கள் தான் அதிமுக என்றால், உடலில் இருக்கும் தலையை எடுத்து விட்டு முண்டத்தை நான் அதிமுக என்று சொன்னால், பொதுக்குழு செயற்குழு தேர்ந்தெடுத்த பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தான். இவங்களால ஒன்னும் செய்ய முடியாது, இவங்க இரட்டை இலைக்கே துரோகம் செஞ்சவங்க. சரக்கு சண்முகம் காலையில ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு, விடிஞ்சா பேச்சு, அடைஞ்சா பேச்சுன்னு விதவிதமா பேசும். சி வி சண்முகம் அப்பா ஆரம்பிச்ச கட்சியா, பழனிசாமி ஐயா பழனிசாமி கருப்பு கவுண்டர் ஆரம்பிச்ச கட்சியா? இவர்களெல்லாம் நீ தோத்துட்ட, உன் மகனை டெபாசிட் இழக்க வச்சுட்ட, இனிமே ஜெயக்குமார் நின்னாலும் சிந்து ஓட்டு விழுவுமா அப்படின்னா கூட தெரியாது. ஏன்னா சிந்துவே ஓட்டு போட மாட்டான். வெக்கம் இல்லாதவன் பேசுற விளங்காத பேச்சு. ஒரு தலை சிறந்த தலைவருக்கும் ஒரு தரங்கட்ட தற்கொலைக்குமான போட்டி தான் இப்பொழுது அதிமுக நடக்கிறது. குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஓபிஎஸ் அவர்களுடைய செய்தி தொடர்பாளர் திரு கவிஞர் கண்ணன்ஜி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரிக்டோ. தேர்தல் ஆணையத்துல நேற்றைக்கு முன்தினம் விசாரணை நடந்திருக்கு. இரட்டை இலை சின்னம் யாருக்கு ஒதுக்க வேண்டும் இது தொடர்பாக கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த வழக்கு நடக்குது. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம். இந்த வழக்கு இவ்வளவு நாட்களா நீடிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எல்லாம் பழனிசாமியினுடைய பதவி ஆசையும் பதவி வெறியும் தான். ஒரு கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தலைவனுடைய பொறுப்பா இருக்கணும். தங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதை பெற்றோர்கள் நினைக்க வேண்டும். அது மாதிரி ஒரு இயக்கம் நல்லா இருக்கணும், அந்த இயக்கம் ஆளுங்கட்சியா வரணும்னு தலைவர் நினைக்கணும். ஆனா பழனிசாமி பொதுநலத்தை விட்டுவிட்டு சுயநலத்தை மட்டுமே தன்னுடைய உயிர் மூச்சாக கருதி செயல்படுவதால் இந்த வழக்கு இவ்வளவு நாள் இழுத்துக்கொண்டே போகும். பழனிசாமியை தவிர்த்து விட்டு அதிமுகவில் அனைவருமே ஒன்றிணைய வேண்டும், அதிமுக ஒற்றுமைப்பட வேண்டும், அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், அதிமுக மீண்டும் தமிழகத்தில் ஆள வேண்டும் அதிமுக என்பதைத்தானே எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் யார் வந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, இவர் வேண்டாம், அவர் வேண்டாம், பதவி கொடுத்தவர் வேண்டாம், பதவிக்கு காரணமாக இருந்தவர் வேண்டாம், பழனிசாமியை ஆளாக்கியவர் வேண்டாம், சசிகலா வேண்டாம், தினகரன் வேண்டாம், ஐயா ஓபிஎஸ் வேண்டாம், யாரும் வேண்டாம், நான் மட்டும் இருப்பேன் என்றால் எப்படி வெற்றி பெறுவது? எப்படி ஒரு இயக்கம் இயக்கமாக இயங்க முடியும்? அதனால பழனிசாமியுடைய பதவி ஆசையும் பதவி வெறியும் இந்த வழக்கை இவ்வளவு நாள் நீட்டிக்க. நாளைக்கே நாம் அனைவரும் ஒற்றுமையா இருந்து நமக்குள் ஒரு முடிவெடுத்து நம்மளுக்குள்ளேயே பதவியை பகிர்ந்தளித்து நம்மளே ஒரு தீர்வை காண்போம் என்று சொல்லிவிட்டால் வழக்கு முடிவுக்கு வந்துவிடும். அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த வழக்கு இழுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் மட்டும்தான் இருப்பேன், மற்றவங்க எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற தான் தோன்றித்தனமான எண்ணம் தான் அதிமுகவை இவ்வளவு பிரச்சனைக்குரிய கட்சியாக மாற்றியிருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் பேசும்போது சூரியமூர்த்தி அவர் கட்சியுடைய உறுப்பினர் கிடையாது, ஓபிஎஸ் நாங்க எப்பயோ நீக்கிட்டோம், தேர்தல் ஆணையத்துல இந்த வழக்கு நடக்கல, தள்ளி வச்சுட்டாங்க, விசாரணை நடக்கல, தள்ளி வச்சுட்டாங்க, பொதுக்குழு செயற்குழு தேர்ந்தெடுத்த பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தான், இவங்களால ஒன்னும் செய்ய முடியாது, இவங்க இரட்டை இலைக்கே துரோகம் செஞ்சவங்க, அதிமுக துரோகம் பண்ணவங்க, இரட்டை இலையை எதிர்த்து போட்டியிட்டவங்க,
இவங்க எப்படி இரட்டை இலையை கேட்க முடியும்? இவங்க வந்து அதிமுகவின் துரோகிகள். இப்படி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை டெல்லியில இருந்து முன்வைக்கிறாரு. கரெக்டா நல்ல மனநிலையில பேசினாரா? சரியா இருந்தாரா? சரக்கு சண்முகம் காலையில ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு, விடிஞ்சா பேச்சு, அடைஞ்சா பேச்சுன்னு விதவிதமா பேசுவார். இப்பவுமே நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படிம்பாங்க. அது மாதிரி சரக்கு சண்முகம் வாய்க்கு வந்ததெல்லாம் உளரக்கூடாது. அதிமுகவின் பிம்பம், அதிமுகவின் அடையாளம், இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவருக்கு பிறகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர், தனக்காக தனக்கு அடுத்து தன்னுடைய இடத்தில் வைத்து அமர்த்தப்பட்டு அழகு பார்க்கப்பட்டவர் ஐயா ஓபிஎஸ். அவரை அப்புறப்படுத்தி விட்டு, அவரை நீக்கிவிட்டு நாங்கள் தான் அதிமுக என்றால், உடல் இருக்கும் தலையை எடுத்துவிட்டு முண்டத்தை நான் அதிமுக என்று சொன்னால் அதுக்கு என்ன பொருள்? அதற்கு என்ன கிடைக்கும்? இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் அதிமுக. நீங்கள் தான் அதிமுக. எப்போ நிரூபிச்சீங்க? எப்படி நிரூபிச்சீங்க? சி.வி. சண்முகம் அப்பா ஆரம்பிச்ச கட்சியா? பழனிசாமி ஐயா பழனிசாமி கருப்பு கவுண்டர் ஆரம்பிச்ச கட்சியா? இவர்களெல்லாம் அதிமுகவின் பல பேர்களில், கோடிக்கணக்கான நபர்களில் ஒரு சில நபர்கள். நாம் அதிமுகவை உருவாக்கவில்லை, நாம் அதிமுகவை வளர்க்கவில்லை. நம்மைத்தான் அதிமுக உருவாக்கி இருக்கிறது, நம்மைத்தான் அதிமுக வளர்த்திருக்கிறது. அப்ப நம்ம வீட்டுக்கு, நம்ம வளர்த்த இடத்திற்கு, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யலாமா? கூட இருப்பவர்களுக்கு குழிய பறிக்கலாமா? துரோகத்தை தொடர்ந்து செய்யலாமா? இதையெல்லாம் செய்துவிட்டு நாங்கள் தான் அதிமுகன்னா மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள்? மக்களின் நம்பிக்கையோ தொண்டர்களின் நம்பிக்கையோ நீங்கள் பெற வேண்டாமா? இதையெல்லாம் தெரியாமல், எதுவும் புரியாமல், தான் தோன்றித்தனமா, தற்குறித்தனமா, தருதலை போல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தோல்விக்கான சிந்தனையவே சிந்திச்சு கொண்டிருந்தால் அதிமுக எப்படி மீட்பது? ஓபிஎஸ் இல்லாம அதிமுக எந்த காலத்துல இனிமேல் ஜெயிக்கும்? அதற்கான வாய்ப்பு இருக்கா? நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 33 தொகுதிகளில் அதிமுக போட்டிட்டு இருக்கிறது. பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகங்கிற பேர்ல இருக்கிற அபகரிப்பு திமுக. இந்த 34 தொகுதிகளில் ஒரு தொகுதியிலாவது 3 லட்சம் வாக்கையோ 3 லட்சம் வாக்கையோ பெற முடிந்திருக்கிறதா? கட்சி இல்லாமல், கொடி இல்லாமல், சின்னம் இல்லாமல், வேஷ்டி இல்லாமல், தன்னந்தனியாக ஒற்றை சிங்கமாக களமாடிய ஐயா ஓபிஎஸ் 3 லட்சம் வாக்குகளை பெறுகிறார் என்றால், உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு படுத்திருக்கிற தலைவன் யார்? எது இல்லாவற்றிலும் பரவாயில்ல, ஐயா முகம் இருக்கிறது, அவர் முகம்தான் எங்களுக்கு கழகம், அவர் சிரிப்பே எங்களுடைய சின்னம் அப்படின்னு மக்கள் வாக்களிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எது மக்கள் செல்வாக்கு? அந்த மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவனை வச்சுக்கிட்டு அதிமுகவை வழிநடத்துவதற்கான வாய்ப்பை தேடாம, அவரை போட்டியாளரா, அவர் ஒரு பொறாமையின் பிம்பமாவே பார்த்துக்கிட்டு, அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, அவருக்கு முகம் வசீகரமா இருக்கு அப்படின்னா அது காலத்தின் கட்டாயம், கடவுளின் தீர்ப்பு. ஒரே பொறாமை, போட்டி. சசிகலா மேல பொறாமை, தினகரன் மேல பொறாமை, ஓபிஎஸ் மேல பொறாமை, போட்டி, வஞ்சகம், சூழ்ச்சி, இப்படியே பழனிசாமி வகைராக்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தா கட்சி என்னைக்கு காப்பாத்துறது? ஆட்சியை என்னைக்கு பிடிக்கிறது? அதனால பழனிசாமி கனவுலோகத்துல தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இந்த தேர்தல் ஆணையத்தின் விசாரணை என்ன செய்யும்னா, அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் வழக்கு இன்னும் இருக்கு, அந்த வழக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கு. அப்படி ஒரு டிஸ்பியூட் நிலுவையில இருக்கிறதுனால சின்னத்தை கொடுக்கணும்னா 2 அணிகளும் பிராக்ஷன்களும் சேர்ந்தாத்தேன் சின்னம் ஒற்றுமையான இயக்கத்துக்கு தான் கொடுக்கப்படும். அதுதான் சட்டம். அப்படி ஒற்றுமை படல அப்படின்னா சின்னம் முடக்கப்படும், வேற வழி இல்லை. இது மீறியும் சின்னத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்கிட்ட ஏ மற்றும் பி ஃபார்ம்களை கையெழுத்து தான் அதிகாரம். இதுல பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளரை ஏற்கனவே ராஜினாமா செய்துட்டார். பொதுச் செயலாளர்ங்கிறது இன்னும் அங்கீகரிக்கப்படாம தொக்கி நிக்கிற பதவி. அந்த பதவிக்கும் சிவில் நீதிமன்றத்தில் ஆபத்து வந்துருச்சுன்னா இப்ப பதவி இல்லாத பழனிசாமியாத்தான் அதிமுக இருக்க போறார். அதனால சின்னத்துக்கு கையெழுத்துகிற ஒற்றை உரிமை ஐயா ஓபிஎஸ் நோக்கித்தான் வரப்போது. அவர் தான் தலைமையேற்று அதிமுகவை நடத்த போறாரு. அந்த இயக்கத்துல பழனிசாமி இருக்கணுமா இல்லாம போகணுமாங்கிறது பழனிசாமியினுடைய விருப்பத்தை பொறுத்து. ஆனா இப்ப எடப்பாடி அவர்களுடைய ஆதரவாளர்கள் பேசும்போது ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பாஜக செல்வாக்கோட இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் இரட்டை இலை சின்னத்தை முடக்க பாக்குறாங்க,
இரட்டை இலை ம், சின்னத்தை முடக்கிறது தான் இவங்க நோக்கம். அதிமுகவை பலவீனப்படுத்தணுங்கிறதா இவங்களுடைய நோக்கம். இவங்க வந்து ம், அதிமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய சக்திகளோட கைகோர்த்து செயல்படுறாங்க. மும்பைல ஒரு ம். ஏக்நாத் ஷிண்டே அந்த மாதிரியா ஒரு ஒரு 2ஆ பிளக்கறதுக்கு, 3ஆ பிளக்கறதுக்கு தான் ஓபிஎஸும், டிடிவியும் உதவி பண்றாங்க. இப்படி கடுமையான குற்றச்சாட்டுக்கள முன்வைக்கிறாங்கல்ல. கட்சியை பிளந்தது யார்? கட்சியை பிரித்தது யார்? தொடர் தோல்விகளை தொடர்ந்து இப்பொழுது சந்திப்பது யார்? அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றது யார்? துரோகத்தை தொடர்ந்து செய்வது யார்? உண்ட வீட்டுக்கு ரெண்டகத்தை செய்தது யார்? கூட இருந்தவர்களுக்கு குழிய பறித்தது யார்? பதவி கொடுத்தவர்களையே நாய் என்றும் நரி என்றும் பேசி யார்? இதுக்கெல்லாம் காரணம் கரைச்சா சிலவம்பாளையம் சின்னசாமிங்கிற பாம்பாட்டி பழனிசாமி தாங்க. ஒட்டுமொத்த தவறையும் தான் ஒருவனே செஞ்சுட்டு பழிய மட்டும் தினகரன் மேல, ஓபிஎஸ் மேல, சசிகலா மேல தூக்கி போட்டா அந்த பழி மறைஞ்சிருமா? இல்ல பாக்குற நாம தான் கண்ணிருந்தும் குருடர்களா, காதிருந்தும் செவிடர்களா? நம்மளுக்கு எல்லாம் தெரியாதா? ஒண்ணுமே தெரியாதா? இல்ல தமிழக மக்கள் தான் எல்லாத்தையும் சொல்ற அளவுக்கு பழனிசாமி ஆகச் சிறந்த அறிவாளியா? இல்ல மக்கள் செல்வாக்கு படைத்த மகோன்னத தலைவனா? தற்குறி தழுதல்னு சொல்லி ஊர் உலகமே விமர்சிக்கும். வலைத்தளங்களை வச்சு செய்யறாங்க பழனிசாமிய. திமுகவும் பழனிசாமிக்கு இருக்கிற கள்ள கூட்டணி, மறைமுக கூட்டணி என்னன்னு ஊர் உலகத்துக்கே நல்லா தெரியும். இத்தனையும் செஞ்சுக்குவாங்க. இவ்வளவு கெட்ட பேரையும் கேவலத்தை அனுபவிச்சுப்பாங்க. பழிய மட்டும் தூக்கி அடுத்தவங்க போடுறதா? அது இல்ல. அதிமுக சின்னம் இப்பொழுதும் பழனிசாமி கையில இருந்தால், பழனிசாமி கையில கொடுத்தாலும் சரி, தேர்தல் ஆணையமே சின்னத்தை முடக்கினாலும் சரி, ரெண்டும் ஒன்றுதான். பழனிசாமி கையில கொடுத்துட்டா மட்டும் அதிமுக வெற்றி வந்துருமா? அது வெற்றி சின்னம். ரெட்டலைங்கிறது ஒரு மாபெரும் வெற்றி சின்னம். யார்கிட்ட இருக்கணும்? வெற்றி பெறக்கூடிய தலைவன் கையில இருக்கணும். அது புரட்சி தலைவரிடம் இருந்தது வெற்றி சின்னம். புரட்சி தலைவியிடம் இருந்தது வெற்றி சின்னம். ஓபிஎஸ், இபிஎஸ் இணைஞ்சிருக்கும் போதும் அது வெற்றி சின்னமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா டெபாசிட் போகிற அளவுக்கு 3ஆம் இடம், 4ஆம் இடம் போற அளவுக்கு மாறி இருக்குன்னா, இது பழனிசாமிங்கிற ஒற்றை நபரால் தானே. அப்ப தொடர் தோல்விக்கு காரணம் பழனிசாமிங்கிறது இப்ப புரியுதா? அப்ப பழனிசாமிகிட்ட சின்னத்தை கொடுப்பதும், சின்னத்தை முடக்குவதும் ஒன்றுதான். பழனிசாமிகிட்ட கொடுத்து தோல்வி அடைஞ்சு கேவலப்படுவதை விட, தேர்தல் ஆணையமே சின்னத்தை முடக்குவதற்கான வேலையை நாங்க செய்யறதுல பெருமத்தையும் படுறோம். அதிமுகவை காப்பதற்கான வழியைத்தான் நாங்க செய்யறோம். ஆனா ஜெயக்குமார் பேசும்போது, ஓபிஎஸ் ஒரே ஒரு தொகுதியில நின்னுதான் 3,50,000 ஓட்டு வாங்குனாரு. நாங்க ம், 80,00,000 மேற்பட்ட ஓட்டு வாங்கியிருக்கிறோம். அ ம், அனைத்து தொகுதிகள்லயும். 2வது இது பாராளுமன்ற தேர்தலையும், சட்டமன்ற தேர்தலையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இவங்க ம், முழுக்க முழுக்க பாஜகவினுடைய கைப்பாவையா இருக்கிறாங்க. டிடிவி தினகரன் வந்து இன்னைக்கு அதிமுகவை பாஜக கூட்டணிக்கு கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு. பாஜக கிட்ட இவங்க 2 பேரும் முழுக்க முழுக்க ம், சரண்டர் ஆயிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு ம். குற்றச்சாட்டை ஜெயக்குமார் முன்வைக்கிறாரு. குரங்கு கையில பூமாலை கிடைச்சா எப்படி இருக்கும்? நாயின் கையில் தேங்காய் கிடைச்சா எப்படி இருக்கும்? குரங்கு கையில கிடைச்சிருக்க பூமாலை செதஞ்சு சின்னாபின்னமா போயிடும். நாயின் கையில் கொடுக்கப்படக்கூடிய தேங்காய் உருட்டிக்கிட்டே அலையும். ஏதாவது யாருக்காவது பயன்படுமா? அப்படித்தான் அதிமுக இன்றைக்கு பழனிசாமி வகைராக்களை சிக்கி சிதைகிறது, சின்னாபின்னப்படுகிறது. ஜெயக்குமார் வாய்கிலேயே பேசுறதுக்கெல்லாம் அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்லையா? டெபாசிட் போயிட்ட உன் மகனுக்கு நீ தோத்துட்ட. உன் மகனை டெபாசிட் இழக்க வச்சுட்ட. இனிமே ஜெயக்குமார் நின்னாலும் சிந்து ஓட்டு விழுவுமா அப்படின்னா கூட தெரியாது. ஏன்னா சிந்துவே ஓட்டு போட மாட்டான். ஜெயக்குமார் வந்து மோசமானவங்கல்ல முக்கியமானவன்னு அந்த பொண்ணே சொல்லிடுவான். அதனால ஜெயக்குமார் பேசுறதுல வெக்கம் இல்லாதவன் பேசுற விளங்காத பேச்சு. அதனால இதுவே ஒரு ஒரு தலைவர்களா இருக்கிறவங்க, ஒரு அதிமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நினைப்பெல்லாம் எப்படி இருக்கணும்னா, ஏய் நிறை குறையெல்லாம் மறந்துருக்காப்பா. நடந்தது நடந்ததாவே போட்டும். இனிமே நடக்கிறத நன்மையாவே நம்ம நடக்கிறதா நினைப்போம். அப்படிங்கிற ஒரு சிந்தனையில ஒருத்தன் செயல்பட்டால்தான் அது தலைவருக்கான அழகு. ஆனா இது பூரா தருதலைகளும் தற்குறிகளுமா பேசி முட்டாள்களா ஒன்று சேர்ந்து ஒரு கோட்டை அமைத்து அந்த கோட்டைக்குள்ள இருந்து பிதற்றினா எப்படி இருக்கும்? இது முரண்பாட்டு மூட்டைகள், முட்டாள்களின் கோட்டைகள். அதிமுக சார்பா கலந்துக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் அக்னீஸ்வரன், பொன் வில்சன் போன்றவர்லாம் பேசும்போது, எடப்பாடி தன்னை ம், ஒரு தலைவரா நிரூபிச்சிட்டாரு. பொதுக்குழு, செயற்குழு ம், உறுப்பினர்கள் ஏத்துக்கிட்டாங்க. சட்டசபையில ம், ஸ்டாலின் எடப்பாடியினோட பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாம திணறாரு. டங்ஸ்டன் பிரச்சனையா ம், இருக்கட்டும், இப்ப நேற்றைக்கு ம், வந்திருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், இப்படி ம், மக்கள் ஏத்துக்கிட்ட ஒரு தலைவரா எடப்பாடி பழனிசாமி மாறிட்டாரு. இவங்களால ம். எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுக்காக இப்ப வந்து பாஜக துணையோடு குறுக்கு வழியில வர பாக்குறாங்க. அப்படிங்கிற ஒரு ம். குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இந்த ஒரு படத்தினுடைய டயலாக் எனக்கு ஞாபகம் வருது. விட்டோம் கொய்யால வாங்கின காசுக்கு மேல கூறான்றான் கொய்யால அப்படிம்பாங்க. அந்த வசனத்தை எனக்கு ஞாபகம் வருது. என்ன பழனிசாமி ஆக சிறந்த தலைவர்னு எங்க நிரூபிச்சிட்டாரு? புரட்சி தலைவரை திமுக வெளியேற்றியது.
வெளியே வந்தார், கட்சி ஆரம்பித்தார், வெற்றி பெற்றார், தலைவரானார். புரட்சி தலைவியை அதிமுக அப்புறப்படுத்தியது. புரட்சி தலைவி வெளியே வந்தார், தனித்து நின்றார், எதிர்க்கட்சி தலைவரானார், ஆட்சியை பிடித்தார், மாபெரும் மக்கள் தலைவரானார். பழனிசாமி ஆளுங்கட்சியை எதிர்க்கட்சி ஆக்கியவர், எதிர்க்கட்சியை இயலாமை கட்சியை ஆக்கி கொண்டிருப்பவர், மாபெரும் மக்கள் கழகத்தை மண்ணோடு மண்ணாக புதைத்துக் கொண்டிருப்பவர். இதற்கு பேரு தலைவனா? இதற்கு பேரு தலைமையா? தருதலைகளுக்கு பேரெல்லாம் இப்பொழுது தலைவர்களாக மாறிவிட்டார்களா? இந்த பொல்விஷனுக்கு, அக்கினீஸ்வரனுக்கு, கலைக்கு, தமிழ்மணிக்கு கொடுக்கிறத கொடுத்தா, வாங்குறத வாங்கினா, பெறத பெற்றா, பேசுறத பேசுறாங்க. ஐயோ பாவம்ன்றதான் நான் அவங்களை நினைக்கிறேன். ஏதோ பொழப்பு நடத்துவதற்காக அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களுக்கும் பழனிசாமி தரப்பிலிருந்து யார் பேசுறாலும் சரி, அவர்களுக்கும் அதிமுகவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க பழனிசாமியினுடைய பிம்பமா மட்டும்தான் பேசுவாங்க. அதிமுகவின் நிலமா பழனிசாமி நிலமான்னா பழனிசாமி நிலத்தை மட்டும்தான் பேசுவாங்க. எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு பிறப்பு, வளர்ப்பு, எங்களுடைய அப்பா, தாத்தா இதெல்லாம் எம்ஜிஆர் பேட்டர்ல இருந்து அப்படியே வருது. இதுலயே தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதனால வெளியில இருந்தாலும், வெளியில ஏற்றப்பட்டாலும் எங்க சிந்தனை, செயல் எல்லாமே அதிமுகவுல இருக்கும். ஆனா அந்த தரப்புக்கு பாருங்க, பழனிசாமி நல்லவருங்க, பழனிசாமி வல்லவருங்க, நிரூபிச்சிட்டாருங்க, அவர் திறமையை நிரூபிச்சிட்டாருங்க. எங்க நிரூபிச்சாங்க? எப்படி நிரூபிச்சாங்க? இவங்க எல்லாம் எங்க போய் பார்த்தாங்க? அதை தொடர்ந்து தோல்வியை பெறுகிறார் பழனிசாமி. தொடர்ந்து துரோகத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அனைவருக்குமான சுயநலத்தின் மொத்த உருவமாக மாறிக்கொண்டிருக்கிறார். யாருக்கும் எந்த நன்மையும் செய்வதில்லை. நன்மையான பேச்சே பழனிசாமியிடம் இல்லை. சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சீரழிகிறது. நிர்வாக சீர்கேடு சந்தி சீரிக்கிறது. திமுகவை எதிர்த்து பழனிசாமியால் ஒரு மாபெரும் மக்கள் போராட்டத்தை நடத்த முடிகிறதா? அதிமுகவின் கூட்டத்தை நடத்தினாதான் அது போராட்டமாகவே விழுந்து விடுகிறது, கலவரமாகவே மாறிவிடுகிறது. இவர் எங்கே போய் திமுகவை எதிர்ப்பது? தமிழ்நாட்டுல திமுகவின் பெயரை சொல்லி திமுக கொடியை கட்டி திமுக உறுப்பினர்களை வாங்கி திமுக அமைச்சரோடு ரொம்ப நெருக்கமா போட்டா எடுக்கிறவன் பூரா முக்கால்வாசி பேர்ல கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், கற்பழிக்கிறவனா இருக்கிறான். எந்த ரவுடியை எப்ப பிடிச்சாலும் அந்த ரவுடி பாக்கெட்ல முதல்வர் படத்தையும் உதயநிதி பக்கத்துல நின்று எடுத்த போட்டோவையும் தான் நியூஸ்ல வந்துருது. இப்ப கூட கைது செய்யப்பட்டவன் கூட அப்படித்தான் இருக்கிறான். அவன் அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ளேயே போய் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவை கொடுக்க முடியும்னா எவ்வளவு தெம்பு, எவ்வளவு திமிரு, எவ்வளவு ஆணவம்! இதெல்லாம் எப்படி வருது? ஆளுங்கட்சி நாங்கதான், என்னை கேள்வி கேட்கறதுக்கு எவனுக்கும் ரைட்ஸ் இல்ல, தகுதி இல்ல, திறமை இல்ல, என்னை கேட்க முடியாதுங்கிற ஆணவத்தின் உச்சத்துலதானே இதெல்லாம் நடக்குது. கைய காலை ஒடிச்சா மட்டும் போதாது, இவர்களெல்லாம் நடுரோட்டு விட்டு சுற்றணும். சட்டம் ஒழுங்கை சீரழிக்கிறதுக்கும் கொலை செய்வதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் காரணமா இருக்கிறவங்களுக்கும் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஒரு ஆணும் பெண்ணும் வயசுக்கு வந்தவங்க அவங்க புடிச்சவங்க கூட உட்கார்ந்து பேசினா உனக்கு பிடிக்க மாட்டேக்கா? இதுக்கு கூட 2-3 வார்த்தைகளோட உடந்தையா தகவல் வருது. அவர்களுக்கு அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்க, மனசுக்கு பிடிச்சிருக்க பையன் கூட அவ பேசுறா, பழகுறா, பாக்குற உனக்கு என்னடா வந்துருச்சு? அப்ப திமுக மீது கொள்ளைக்காரர்களை காப்பாற்றி விடும் இந்த இயக்கம்ங்கிற நம்பிக்கை அபரிவிதமா வந்திருக்கு. இதெல்லாம் கண்டிச்சு இந்த கொள்ளைக்காரர்களை காடாக சுடுகாடாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிறத கண்டிச்சு ஒரு பெரிய கூட்டத்தை மக்கள் திரள கூட்டத்துக்கு தகுதி இருக்கா பழனிசாமிக்கு? திமுக எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா பழனிசாமிக்கு? ஏன் கேட்க முடியாதுன்னா, பழனிசாமியை கொள்ளை வழக்குல மாற்றிருக்காரு. கோடநாடு கொலை வழக்குல தூக்கி உள்ள விட்டுருவாங்க. அப்ப நானும் உன்னை கண்டிக்க மாட்டேன், நீங்க என்னை தண்டிச்சிடாத. இப்படி மறைமுக கூட்டுல அண்டர்ஸ்டாண்டிங் அமர்க்களப்படுத்தி கள்ள கூட்டணியினுடைய கோபகங்களால் தானே திமுகவும் பழனிசாமி வகைராக்கள் இருக்கிறாங்க. அதனால தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியது திமுகங்கிற தீய சக்தி, அதிமுகவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியது பழனிசாமிங்கிற துரோக சக்தி. இந்த திமுகவும் அதிமுகவும் தீய சக்தியும் துரோக சக்தியும் ஒன்று சேர்ந்து அதிமுகவின் அழிவு சக்தியாகவும் தமிழகத்தின் அழிவு சக்தியாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றன. இவர்கள் இருவருமே அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் தான். ஆர்பி உதயகுமார் பேசும்போது ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் ஒரு மாதிரி பேசுறாங்க, பெங்களூர் புகழேந்தி ஒரு மாதிரி பேசுறாரு, கேசி பழனிசாமியே விசாரணை முடிச்சு வெளியே ஓபிஎஸ் மாத்தி மாத்தி பேசுறாரு. இப்படி இந்த வழக்கு போட்டவங்களை சூரியமூர்த்தி யாருன்னே தெரியாது, அவருக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது, அப்புறம் இன்னொருத்தரும் வழக்கு போட்டிருக்காரு, இவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாது, இப்படி எல்லாம் ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. 2011 வரைக்கும் ஆர்பி உதயகுமார் யாருன்னு தெரியுமா? பழனிசாமி சிஎம் கேட்டீங்கன்னு சொல்லுறதுக்கு முன்னாடி பழனிசாமி யாருன்னு யாருக்காவது தெரியுமா? சண்முகத்தை தெரியுமா யாருக்காவது? வேலுமணியை, தங்கமணியை தெரியுமா? அந்தந்த ஏரியாக்கள் அந்தந்த தொகுதியில இருந்தவங்க தான்.
கேஸ் போட்டவனே யாருன்னே தெரியாது. கேஸ் நடத்துறவன் வந்து முன்னுக்கு பின்னு முன்னா உளறான். இன்னொன்னு, கேசிபி பழனிசாமி அவர் இஷ்டத்துக்கு பேசட்டும், புகழேந்தி அவர் இஷ்டத்துக்கு பேசட்டும், சூரியமூர்த்தி அவர் இஷ்டத்துக்கு வழக்கு தொடரட்டும். இந்த வழக்கில் உள்ள உண்மை தன்மை என்ன என்பதை ஆராய்ந்து விளக்கி சொல்ல வேண்டியது அதிமுகன்னு பேரை சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிற பழனிசாமி அவர்களுடைய கடமை. கேள்வியை வந்து உள்வாங்கிக்கிட்டு பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. ஒரு கட்சியினுடைய பிளவையும் பிரிவையும் சட்டத்தையும் விதியையும் மாத்தி இருக்கிறாங்க, மாற்றி முழுசா புறக்கணிச்சிருக்கிறாங்கன்னா அதை அலசி ஆராய வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கேசிபி அவர் தரப்பு நியாயத்தை சொல்லுவாரு, புகழேந்தி அவர் தரப்பு நியாயத்தை சொல்லுவாரு. அங்க என்ன நம்ம தேர்தல் கூட்டணி அமைக்கிறதுக்கு போயிருக்கோம், ஒற்றுமையா ஒரே கருத்தோட போய் பேசுறதுக்கு. விடிஞ்சிருந்துச்சா பழனிசாமி ஒரு கருத்து, வேலுமணி ஒரு கருத்து, தங்கமணி ஒரு கருத்து, ஜெயக்குமார் ஒரு கருத்து, உதயகுமார் ஒரு கருத்து, சண்முகம் ஒரு கருத்துன்னு மாத்தி மாத்தி பேசுறீங்களே. இவர் வழக்கு நடக்கிறவங்க வழக்குக்கு தனக்கான பாயிண்ட்ஸ் என்ன இருக்கும் அதைத்தானே சொல்லுவாங்க. இது ஒரு விமர்சனமா? இது வழக்கு நடக்கிறது, வழக்கு தாவா. அந்த தாவால தனக்கு உள்ள வாய்ப்பு என்ன, அதைத்தான் அவங்க தனக்கு முன்னாடி இருக்கிற விளக்கம் என்னங்கிறத அவங்க சொல்ல முடியும். கேசிபி ஒரு விளக்கத்தை சொல்றாரு, புகழேந்தி ஒரு விளக்கத்தை சொல்றாரு, சூரியமூர்த்தி ஒரு விளக்கத்தை சொல்றாரு, ஆளாளுக்கு பேசுறாங்க. இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னா, அதாவது கழுது நினைச்சுதான் கத்தலும் கதக்கலாம். இவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னு பிம்பத்தை வெளியில காட்டணுமா? ஒற்றுமை இல்லாமத்தானடா வழக்கே நடக்கு. ஒற்றுமை இல்லாதான பிரச்சனையே ஏற்படுது. ஒற்றுமை இல்லாதனால தானே சின்னமே முடங்க போகுது. அது கூட தெரியாம, அதை கூட பேச முடியாம, ஒற்றுமை இல்லை, முன்னுக்கு பின்னு முரணா. உங்களை விடவா பழனிசாமி வகையாக்களோட அவர் எல்லாம் முன்னுக்கு பின்னு முரணா பேசிட்டாங்க. சரி, அப்படியே பேசலாம். உங்க நோக்கம் என்ன? அதிமுக ஒன்றிணையணும், ஒரே கட்சியா இருக்கணும், பலமான இயக்கணமா இருக்கணுங்கிறதான அண்ணன் கேசிபிக்கோ, புகழேந்திக்கோ, ஜேசிடிக்கோ, ஐயா ஓபிஎஸ்க்கோ, அண்ணன் திருகனுக்கோ, சசிகலாவுக்கு, இவங்க எல்லாத்துக்கும் நோக்கம் ஒண்ணுதானே. அதிமுக ஒற்றுமைப்படணும், ஒரு குடைன்னு இருக்க வேண்டுங்கிறதானே. இந்த ஒற்றுமைக்கு பந்தகமும் குந்தகமும் பாதகத்தையும் விளைவிப்பது யார்? பழனிசாமி தானே. அப்ப அதிமுக காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறவங்க இந்த கட்சிக்கு தலைமை தாங்கணுமா? அதிமுக கட்சியே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் மட்டும் காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறவங்க தலைமையா இருக்கணுமா? இதுதான் இப்ப பிரச்சனை. ஒரு தலைமைக்கும் ஒரு தருதலைக்குமான போட்டி, ஒரு தலை சிறந்த தலைவருக்கும் ஒரு தரங்கட்ட தற்கூரிக்குமான போட்டி தான் இப்பொழுது அதிமுக நடக்கிறது. நிச்சயம் காலம் இதற்கு நல்ல தீர்ப்பை தரும். ஓகே சார், இரட்டை இலை சின்னத்துல அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நிறைவு கேள்வியாக, கோவை சத்தியன், கல்யாண சுந்தரம் இவங்க இன்னைக்கு காலையில ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அதிமுக சார்பாக அண்ணா யூனிவர்சிட்டி வாசல்ல போய் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து கைதாகிருக்கிறாங்க. நாங்க தான் சரியா அந்த பிரச்சனையை எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் அதிமுக செய்தி தொடர்பாளர்கள், ஐடி துறை தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன கருத்து முரண்பாடா இருக்கு சார். அதாவது சும்மா போறது, ஒரு டிவிக்கு நியூஸ் ஆகுறது, அப்படியே கைது பண்ணிட்டு சாயந்தரம் விடுதலை ஆயிட்டு வர்றதுங்கிறது இல்ல போராட்டம். திமுக அரசும் பயப்படணும், தமிழக மக்களும் அதிமுகவின் போராட்டத்தை அங்கீகரிக்கணும். அப்படி இருக்கணும் போராட்டம். புரட்சி தலைவி அம்மா போராட்டம் பண்ணினால் ஆட்சி அரளும், ஆள்பவர்கள் பயப்படுவார்கள், அதிகாரிகள் மிரளுவார்கள். ஆனா இன்னைக்கு பழனிசாமியும் திமுகவும் பயங்கர கூட்டு போராட்டம் மாதிரி பண்ணுவோம், நீங்க அப்படியே பாலிசா நாங்க இருக்கோம்னு காட்டிக்கணும், இருப்பை காட்டிக் கொள்கிறார்கள். அதிமுகன்னு ஒண்ணு இருக்குன்னு இருப்பை, அப்படி இல்ல போராட்டம், அது இல்ல. திமுக இப்ப கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு தெம்பா தெனாவட்ட ஆட்சி நடத்துறாங்க. தவறுகளையும் தொடர்ந்து செய்யறாங்க. அதாவது காஞ்ச மாடு கம்பள போய் விழுந்த மாதிரி எதிர்கட்சியே இல்லாத ஊரில் ஆளுங்கட்சி அராஜகத்தை, அட்டுழியத்தை அமர்கலப்படுத்துகிறது. ஆனால் கேள்வி கேட்கிற இடத்தில் இருக்கக்கூடிய பழனிசாமி கோடநாடு கொலை கொள்ளை, டெண்டர் முறைகேடு வழக்கு, ஊழல் வழக்கு, மருத்துவக் கல்லூரி முறைகேடு, இது மாதிரி பல வழக்குகளை சிக்கி சிதைஞ்சு இருக்கிறதுனால இதையெல்லாம் தூசி தட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மறைமுக அஜெண்டால அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ நடிக்கிற மாதிரி நடி அப்படின்னு கபட நாடகத்தை, கள்ள கூட்டணியை அரங்கேற்றுகிறார்கள். இதெல்லாம் மாற்றப்படணும். இது இல்ல போராட்டம், இது இல்ல ஆர்ப்பாட்டம். நிச்சயமா சார், அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். நிகழ்ச்சி பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.